அவர் டைரக்ஷனையும் பார்த்து நான் வியந்திருக்கேன். அவரோட ஆக்டிங்லாம் பார்த்து நான் ஃப்ரேமாக ரசித்து பார்த்துருக்கேன். தனுஷ் வந்து நிலவுக்கு என்னடி என்மேல் கோவம்ன்ற ஒரு படத்தை எடுத்துட்டு அவருக்கு என்ன கோவமோ தெரில நம்ம மேலே வச்சு செய்கிறாரு. உட்காந்து பார்க்கவே முடியல, அவ்வளவு எரிச்சலாக இருக்கு. ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன். இப்போ நம்ம பார்க்க போகிற ரிவ்யூ வந்து ஒரு படத்துக்கான ரிவ்யூ, நீக் படத்துக்கான ரிவ்யூ. நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் அப்படின்ற படம். இந்த படத்தோட ப்ளஸ் மைனஸ் எவ்வளோ குவிக்காக சொல்ல முடியுமோ, எவ்வளோ சுருக்கி சொல்ல முடியும் அவ்வளோ சுருக்கி நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன். கதை ரொம்ப பேசிக்கான கதை. ஸோ பிளாட் வைஸ் பெருசாக ஒன்றும் இல்லை. ஒரு பையனும் ஒரு பொண்ணும் லவ் பண்ணுறாங்க. அந்த பையன் வந்து சில காரணத்துக்காக அந்த பொண்ணுக்காக ஒரு விஷயத்தை விட்டு கொடுத்து, அவங்க காதலை விட்டு கொடுத்துட்டு ஒதுங்கி போயிடுறாரு. ஆனால் அந்த பையன் இன்னும் அந்த பொண்ணை லவ் பண்ணுறாங்க. அந்த பொண்ணும் அந்த பையனை தான் லவ் பண்ணுறாங்க. ஆனால் அந்த பொண்ணு வேற ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க. அந்த கல்யாணத்துக்கான இன்விடேஷன் இவருக்கு வருது. அதை போயிட்டு எப்படி அவர் டேக்கிள் பண்ணுறாரு அப்படின்றது தான் கதையோட கருவே. பெருசாலாம் ஒன்றுமே கிடையாது. இதில் நடுவில் என்ன ஒரு சில எலிமெண்ட்ஸ் என்ன ஆட் இருக்கும்னா, இவர் வந்து அவங்கக்கிட்ட பிரிஞ்சு வந்துட்டு அப்புறம் இவருக்கு ஒரு கல்யாணம் அரேஞ்ச் பண்ணுவாங்க. அந்த ஸ்டோரி லைன் ஒரு சைடு போகும். அப்புறம் அவங்களுக்கு தனியாக ஒரு கல்யாணம் அரேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. அந்த ஸ்டோரி லைன் ஒரு பக்கம் போகும். இவர் அந்த கல்யாணத்துக்கு போகும்போது அங்கே ஒரு பொண்ணு இவர் மேலே லவ் ஆகிடும். இந்த மாதிரி ஒரு மாதிரி குழப்பமாகவே போகும். பெருசாக ஒன்றும் இம்ப்ரெசிவாகவே இல்லை படத்தில். எல்லாரோட ஆக்டிங்கும் பயங்கர சப்பாரு. ஈவன் பீக் ஆக்டர்ஸ், இப்போ சரண்யா பொன்வண்ணன், சரத்குமார், மேத்யூ தாமஸு, பிரியா பிரகாஷ் வாரியர், இவங்கெல்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆட்கள். இவங்களாமே பர்ஃபார்ம் பண்ணல. நிஜமாலே இவங்க யார்கிட்ட இருந்தும் பர்ஃபார்மன்ஸு எதிர்பார்க்கவே முடியல. ரொம்ப ஃப்ளாட்டாக இருந்துச்சு, ரசிக்கவே முடியல எதுவுமே. ஒரே ஒரு கேரக்டர் எனக்கு பிடிச்சிருந்தது. அஞ்சலின்ற ஒரு கேரக்டர். யாருன்னா ரம்யா ரங்கநாதன் ஒரு ஆக்ட்ரஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க தான் இந்த படத்தில் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொன்னால் ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அவங்க டான்ஸ், இந்த கோல்டன் ஸ்பாரோவில் ஆடி இருப்பாங்க பாருங்கள், அச்சு துவம்சம் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு டான்ஸு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு அந்த படத்தில் ஹைலைட் இவங்களை தவிர வேறு எதுவுமே இல்லை. எல்லாமே பயங்கர ஃப்ளாட்டாக தான் இருந்துச்சு. டைரக்ஷன் வைஸும் ஃப்ளாட்டு, ஆர்ட் டைரக்ஷன் வைஸும் ஃப்ளாட்டு, கலர் பேலட்டும் அப்படியே மூஞ்சில் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. காஸ்டியூம் மட்டும் அந்த வெட்டிங் சீக்வன்சஸில் நல்லா இருந்துச்சு. மியூசிக்கு ஓகே தான். அதாவது இஷ்டமணிக்கு பாட்டை தூக்கி அவுட் ஆஃப் பிளேஸில் வச்சுருக்காங்க நிறைய இடத்துல. அது பெருசாக சிட் ஆகலை. டப்பிங்கில் அவ்வளோ இஷ்யூஸு, எல்லாரும் தப்பாக டப் பண்ணி வச்சுருக்காங்க. சொல்கிற மாதிரியே நல்ல விஷயங்கள் நிஜமாலே இந்த படத்தில் இல்லை. இதை பயங்கரமாக ஓவர் எக்ஸாஜரேட் பண்ணி இது நல்லா இருக்குன்னு பேசுகிறாங்க. அது எதுவுமே உண்மை கிடையாது. டு நாட் வேஸ்ட் யுவர் மணி. திஸ் மூவி இஸ் ஜஸ்ட் நாட் வர்த் வாட்சிங் இன் த தியேட்டர்ஸ். சத்தியமாக சொல்கிறேன். இதில் வந்து உங்களுக்கு இந்த ரம்யா ரங்கநாதனை ஸ்க்ரீனில் பார்க்கணுன்னு ஆசையாக இருந்தால் அதுக்காக மட்டும் போய் பார்க்கலாம். அவங்க நிஜமாலே நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்களுக்காக வேணால் போய் பார்க்கலாம். மற்ற எல்லா விஷயத்துலையும், எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும், எல்லா துறைகளிலையும் வந்து நிஜமாலே பயங்கர ஃப்ளாட்டாக தான் இருக்குது. பவர் பாண்டி, ராயன் மாதிரி படங்களை எடுத்துட்டு தனுஷ் எதுக்கு இந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்தாருன்னே எனக்கு தெரியல. எனக்கு தனுஷ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் தனுஷ் வந்து உலகநாயனுக்கு அடுத்த படியில் நான் வச்சுருக்கேன். ஆர்டிஸ்ட்ன்ற ஒரு இடத்துல அவர் டைரக்ஷனையும் பார்த்து நான் வியந்திருக்கேன். அவரோட ஆக்டிங்லாம் பார்த்து நான் ஃப்ரேமாக ரசித்து பார்த்துருக்கேன். தனுஷ் வந்து நிலவுக்கு என்னடி என்மேல் கோவம்ன்ற ஒரு படத்தை எடுத்துட்டு அவருக்கு என்ன கோவமோ தெரில நம்ம மேலே வச்சு செய்கிறாரு. உட்காந்து பார்க்கவே முடியல, அவ்வளவு எரிச்சலாக இருக்குது. இந்த படத்தில் ப்ளஸ்ன்னு சொல்கிறதுக்கு ரம்யா ரங்கநாதன் தவிர வேறு எதுவுமே இல்லை. மியூசிக் இங்கேயும் அங்கேயும் கொஞ்சம் ஓகே. சரத்குமார் வந்து ஒரு சில இடத்துல ஓகே. சரண்யா பொன்வண்ணன் வந்து ரொம்ப அதே ஜெனரிக்கான அதே டெம்ப்ளேட்டில் ப்ளே பண்ணுறாங்க. கொஞ்சம் ஹியூமர் கலந்த மம்மி, அது ஓகே, ஓரளவுக்கு ஓகே. மற்ற எதுவுமே சிட் ஆகலை. இது பத்தாதுன்ட்டு இந்த படத்துக்கு ஒரு சீக்குவல் வர வச்சு அதை கொண்டு போகிறாங்க. அதை பார்த்துட்டு அதை எப்படி பார்த்துட்டு அதுக்கு எப்படி ரிவ்யூ போடுறதுன்ற லெவலுக்குலாம் நான் மனவலிக்கு உள்ளாயிட்டேன். தனுஷ் இந்த படத்தை எடுத்துருக்க தேவையில்லை. நிஜமாலே ஒரு பெரிய
ஆர்டிஸ்ட், நிஜமாலே ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் அவர். அந்த ஒரு பீக்கில் இருக்கிற ஒரு பர்சன், அவர் ஆர்டிஸ்ட்ரி பீக்கில் இருக்கிற ஒரு பர்சன் இந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்து அவரோட ரெப்யூட்டேஷனே வந்து அவர் குறைச்சிக்க கூடாதுன்றது தான் என்னோட விருப்பம். இந்த மாதிரி படங்களை எடுக்கிறது அவர் தவிர்க்கணும். நீங்கள் என்னடா ஹீரோ ஹீரோயின் பற்றி சொல்லவே மாட்டேறியே நீங்கள் யோசிக்கலாம். பவிஷ்ன்ற தம்பி நடிச்சிருக்காரு இல்லையா, அவரோட நடிப்பை பற்றி புகழ்ந்து பேசுகிறாங்க. சத்தியமாக சொல்கிறேன், அவரை பார்த்துட்டு நடிச்சிருக்காரா இல்லையா நீங்கள் வந்து சொல்லுங்கள், ஒன்றுமே இல்லை அங்கே. எனக்கு அனிகாவை ரொம்ப பிடிக்கும், ஓகேவா. அனிகா அழுகுற சீனில் கூட அவங்க அழுகுறது சிரிக்கிற மாதிரி இருக்குது. அது கேமரா ஒர்க்னாலையா இல்லை வந்து அவங்களுக்கு நிஜமாலே அப்படி தான் வருதானே தெரியல. ஒரு சீரியஸ் டோனே செட் ஆக மாட்டேங்குது. ரொம்ப ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்குது எல்லாமே. எல்லா கேரக்டர்ஸோட லைக் அந்த ஒரு கோரிலேஷன் இருக்குல்ல, எல்லாமே ஆர்டிஃபிஷியலாக தான் இருக்குது. ஈவன் அந்த ஃப்ரெண்ட்ஸோட கான்வர்சேஷன்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் கூட பயங்கர ஆர்டிஃபிஷியலாக தான் இருக்குது. எதுவுமே ஒரு மாதிரி நேச்சுரலாகவே இல்லை, ரொம்ப ஃபோர்ஸ்டாக இருந்துச்சு. எதுவுமே எனக்கு பெருசாக உடன்பாடு கிடையாது. இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா நீங்கள் கிட்ட கேட்டிங்கன்னா தயவுசெய்து பார்க்காதீங்க, வருத்தே இல்லை. இந்த படத்தை வந்து தேட்டரில் போய் பார்க்குற அளவுக்கு பொறுமை உங்கள் யாருக்கும் இருக்காது நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு குவாலிட்டியும் இல்லை படம், பயங்கர அமெச்சுரிஷான ஒரு படம். ஸோ அதனால் நான் வந்து இந்த படத்தை தவிர்த்துருவேன். எனக்கு வந்து இது 1 out of 5 கொடுக்குறது கூட எனக்கு கஷ்டமாக இருக்குது. அந்தளவுக்கு மோசமாக தான் இருக்குது படம். எனக்கு இது சொல்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது. பட் there's nothing I can do about it. உங்களுக்கு வந்து இந்த படத்தை பார்க்கணுன்னு ஆசை இருந்தால் நீங்கள் போய் பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு மாற்று கருத்து இருந்தால் என்கிட்ட வந்து சொல்லுங்கள். என்னோடய ரியாக்ஷன் ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு வந்து அதையும் சேர்த்து சொல்லுங்கள். ஏதாவது ஃபீட்பேக் இருந்தால் அதையும் சேர்த்து ஏற்றுக்கிறேன். மற்றபடி நான் உங்களை வந்து அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.